அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சிலபஸ்லேருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் எது வேறுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? எது வேறுபட்டது? உரன் நசையி இல்லையா? இது என்ன? சொல்லிசை அளபடை இல்லையா? மற்ற மூன்றும் என்னது? செய்யுளிசை. மற்ற மூன்றும் செய்யுளிசை, உரநசை மட்டும் சொல்லிசை இல்லையா? உயிரளபடையில் செய்யுளிசை, எண்ணிசை, சொல்லிசைன்னு 3 படிச்சிருப்பீங்க இல்லையா? செய்யுளிசையோட இன்னொரு பெயர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். சரியா? செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. கூற்று 1 சரியாக தான் இருக்குது. சொல்லிசை அளபடையானது உயிரளபடையின் ஒரு வகையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? உயிரளபடை 3 பிரிக்கிறாங்க இல்லையா? அதுதான் செய்யுளிசை, எண்ணிசை, சொல்லிசை அப்படின்ட்டு இல்லையா? அப்போ சொல்லிசைன்றது உயிரளபடையினுடைய ஒரு வகை தான். அப்போது கூற்று 1 மற்றும் 2 இங்கே ரெண்டுமே சரியாக தான் இருக்குது இல்லையா? செய்யுளிசைனா என்ன? ஓசையை நிறைவு செய்வதற்காக வருது. அதுக்காக இன்னொரு பெயர் தான் என்ன? இசை நிறை அளபடைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அடுத்து இன்னிசை அளபடைன்றது ஒரு இனிமைக்காக, ஓசை குறையாத போதும் இனிமைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை இல்லையா? சொல்லிசைங்கிறது செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது இல்லையா? செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் பாருங்கள். வினை பெயர்த்தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு வினை பெயர்த்தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழிற்பெயர் அப்படின்னு அழைக்கப்படுது இல்லையா? வினையால் அணையும் பெயர், இது என்ன சொல்லலாம்? தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கக்கூடியது இல்லையா? தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கக்கூடியது வினையால் அணையும் பெயர். சரியா? எழுவாய். சரியா? ஒரு எழுவாய் பெயர் வினை அல்லது வினாவோட சேர்ந்து வரும்போது எழுவாய் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வினைமுற்றுத்தொடர். வினைமுற்றுத்தொடர்னா என்ன? ஒரு பொருள் முற்று பெறுவது இல்லையா? வினைமுற்றுத்தொடருக்கு இன்னொரு பேர் என்ன? முற்று வினைன்னு சொல்லலாம். சரியா? அப்போது தேர்ட் ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். தண்ணீர் தொட்டி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தண்ணீர் தொட்டி இலக்கண குறிப்பு என்ன? 2ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகை இல்லையா? தண்ணீரை உடைய தொட்டி தான் தண்ணீர் தொட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தண்ணீரை உடைய 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கி வந்திருக்கு இல்லையா? தொக்கின்னா என்ன? மறைந்து வந்திருக்கு. தண்ணீர் தொட்டின்றது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது இல்லையா? 2ஆம் வேற்றுமை தொகை என்ன வரலாம்? படை உடையான், படையை உடையவன் இல்லையா? செகண்ட் 2ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து ஊமைக்கு என்ன சொல்லலாம்? மலர்கை. சரியா? மலர் ஊமை, கை ஊமையம் இல்லையா? அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு என்ன சொல்லலாம்? சாரை பாம்பு. ஒரு பொது பெயர், ஒரு சிறப்பு பெயர் இல்லையா? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம் இல்லையா?
ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ ஐந்தாவது ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, தொகைநிலை தொடர் இல்லையா, தொகைநிலை தொடர்லேருந்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வட்ட தொட்டி இல்லையா, ஸோ வட்ட தொட்டி என்ன வரும், பண்பு இல்லையா. வெண்டைக்காய் இருபெயரொட்டு பண்பு தொகை இல்லையா, சிறப்பு பொது பெயர் இல்லையா. கொள்களிறு கொள்கின்ற களிறு கொல்லும் களிறுன்னு சொல்லிட்டு வினைத்தொகை. தங்க மீன்கள் உவமை இல்லையா. ஸோ 3 4 1 2 3 4 1 2. ஸோ ஆப்ஷன் 5 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு இல்லையா. ஸோ நிறம் சுவை அளவு எல்லாமே நம்ம பண்பில் தான் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ 6வது கேள்விக்கு போகலாம். ஆறாவது கேள்வி பாருங்கள். பூங்குழல் வந்தாள் என்பது எவ்வகை தொகை அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ எவ்வகை தொகை, அன்மொழி தொகை இல்லையா. பூங்குழலி வந்தாள், சிகப்பு சட்டை வந்தார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழி தொகை இல்லையா. 6th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு இல்லையா. உவமை தொகைக்கு என்ன சொல்லலாம், மதிமுகம் இல்லையா, நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்லலாம். பண்பு தொகை மேலே பார்த்தோம், வட்டத்தொட்டி இல்லையா. வேறு என்ன சொல்லலாம், அதை கூட எடுத்துக்கலாம் இல்லை. செங்காந்தல் செம்மையான காந்தல், செங்காந்தல் மலர் படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. செம்மை ஆகிய காந்தல் இல்லையா. பண்பு தொகைக்கு மை விகுதியும் ஆன ஆகிய உருவும் வரும் இல்லையா. செம்மையாகிய காந்தல் இல்லையா. ஸோ இன்மொழி இனிமையான மொழி இல்லையா, எல்லாமே பண்பு தொகைக்கான எடுத்துக்காட்டுகள் இல்லையா. இப்போ வேற்றுமை தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன சொல்லலாம், மதுரைக்கு சென்றான் இல்லையா. ஓகேவா. ஸோ 6th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 7வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் தொகைநிலை தொடர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. இப்போது தொகைநிலை தொடரில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தொகைநிலை தொடரில் சரி, ஸோ தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும் படிச்சிருப்போம் இல்லையா. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி இல்லையா. ஸோ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தொகைநிலை தொடரில் இப்போ எது பொருந்தாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் சரியா. பழக பழக பாலும் புளிக்கும் இல்லையா. ஸோ அது அடுக்கு தொடரில் வந்திருக்கு. ஸோ அடுக்கு தொடர் தொகாநிலையில் தான் வரும். வந்தார் அண்ணன் இல்லையா. ஸோ ஒரு வினை முற்று பெறுது இல்லையா. ஸோ அதனால் இதுவும் தொகாநிலை தான். மேடையில் நன்றாக பேசினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்றாக பேசினான் இல்லையா. ஸோ வினை எச்சம் வந்துடுது. ஸோ அப்போ இதுவும் தொகாநிலையில் தான் வரும் இல்லையா. ஸோ மோர் குழம்பு தான், மூணுத்தையும் பார்த்து மோர் குழம்பை நம்ம கண்ணை மூடின்னு டிக் பண்ணலாம் இல்லையா. மோர் குழம்பு சுவையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மோரால் குழம்பு சுவையாக இருந்தது இல்லையா. 3ஆம் வேற்றுமை தொகை வருது இல்லையா. ஸோ இப்போ 7th ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். விழியுடன் எது தொடர்வது விழித்தொடர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஒரு விழியோட எது தொடர்ந்தால் அது விழித்தொடர்
ஒரு வினை வரணும் இல்லையா? நண்பா எழு இல்லையா, அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் விழி. ஸோ 8th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 9வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எது பொருந்ததுன்னு பார்க்கலாம். கேட்ட பாடல் இல்லையா. ஸோ எழுவாயின்னு கொடுத்துருக்காங்க, என்ன வரும்? பெயரச்சம் வரும். பாட வந்தான் இல்லையா, அப்போ வினையச்சம். நண்பா எழு வெளித்தொடர் இல்லையா. ஸோ இப்போ தான் பார்த்தோம். இப்போ சி தான் இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு இல்லையா. ஸோ பாடுவதும் கேட்பதும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முற்றுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முற்றுமைன்னா என்ன வரும்? பாடுவதும் வந்தால் முற்றுமை சரியாக எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே பாடுவதும் கேட்பதும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்னது இது? எண்ணுமை இல்லையா. பாடுவதும் கேட்பதும் எண்ணுமை. இப்போ பாடுவதும் மட்டும் வந்திருந்தால் முற்றுமைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இரவு பகல் வந்தால் இரவும் பகலும் அப்படின்னு எடுத்துகிட்டா அது உண்மை தொகை மறைந்து வருது இல்லையா. ஸோ இப்போ 9th ஒன் இங்கே ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு சரியா. ஸோ தவறான வரிசையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். வெள்ளம் வெள்ளம் இல்லையா. ஸோ சின்னலாக வந்தால் இனிப்பு, வெள்ளினராக வந்தால் நீர்பெருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே சரியாக தான் இருக்குது. செகண்ட் 3 சுழினா வந்தால் அன்னம் மேல்வாய், 2 சுழினா தானியத்தை குறிக்குது. ஸோ ஒரு தானியம் ஓகேவா. இப்போது செகண்ட் ஒன்றும் இங்கே சரியாக தான் இருக்குது. ஊன் இல்லையா, பெரியனா வந்தால் உணவுன்னு வரணும் இல்லையா. ஸோ இது இங்கே வந்துருக்கணும். ஸோ இப்போ சி இங்கே தவறாக பொருந்திருக்கு இல்லையா. ஊன்னா அதை செய்து இந்த பக்கம் வந்துருக்கணும். ஊன்னா இறைச்சின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அடுத்து திணை திணை இல்லையா. ஸோ திணைனா இடம் இல்லையா. இங்கே 4வது டியும் இங்கே தவறாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. திணைனா தானியம் இல்லையா, மாறி வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே சிடி ரெண்டுமே இங்கே தவறாக தான் பொருந்திருக்கு சரியா. சரியா. 11வது கேள்வி போகலாம். 11வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சரியா. தன்மை பெயர்கள் யான் நாம் இல்லையா. முன்னிலை முன்னிலை வினை கொடுத்துருக்காங்க சரியா. முன்னிலை வினை எது வரும்? நடந்தாய் வந்தீர் இல்லையா. படற்கை வினைகள் சரியா. படற்கையில் வரக்கூடிய வினைகள் எது? சென்றால் பறந்தது இல்லையா. இது தேர்டு. முன்னிலை பெயர்கள் இல்லையா. நீர் நீவீர். ஸோ ஆப்ஷன் 3 1 4 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது சரியா. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும் இல்லையா. ஸோ இலக்கண முறையோட பிழையின்றி பேசுகிறதும் எழுதுறதும் வழாநிலை இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக தான் இருக்குது. வழாநிலைன்னா என்ன? தவறு எதுவும் இல்லாதது. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க
இல்லையா? இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு, இல்லையா? குற்றமானது. சரி, இலக்கண முறைப்படி பிழை இருப்பினும் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன? வழு அமைதின்னு நம்ம படிச்சிருப்போம், இல்லையா? ஸோ அப்போ இங்கே 2 கூற்றுமே இங்கே என்ன சரியாக தான் பொருந்திருக்கு, இல்லையா? 12 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 13வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் பொருந்தாத வழுவமைதியை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லையா? ஸோ வழுவமைதினா நம்ம என்னென்னு பார்த்தோம்? தவறு இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வழுவமைதி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், இல்லையா? ஸோ எண்ணம்மை வந்தால் திணை வழுவமைதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லையா? ஸோ இது கேட்குறாங்க, பொருந்தாதது தான் கேட்குறாங்க, இல்லையா? ஸோ அப்போ திணை வழுவமைதி கரெக்டு தான், இல்லையா? ஸோ எண்ணம்மை வந்தால் திணை அக்ரிணை உயர்திணையாக வந்திருந்தோம் ஒரு அன்புல கூப்பிட்றதால திணை வழுவமைதியாக தான் இருக்குது, கரெக்டு தான். சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம், கால வழுவமைதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான், இல்லையா? விளையாடுவோம், விளையாடினோம்னு வரணும், விளையாடுவோம்ன்றாங்க. ஸோ அது எடுத்துக்கொள்ளப்படுது, கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இல்லையா? ஸோ வருவார்னு தான் வரணும், இல்லையா? ஆனால் வருகிறார் அப்படின்ட்டு அந்த தன்மை உறுதித்தன்மை காரணமாக அதை நம்ம எடுத்துக்கிறோம், இல்லையா? ஸோ இது பால்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கால வழுவமைதி தான், சரியா? ஸோ இப்போ இதுதான் இங்கே பொருந்தாததாக இருக்குது. 4th டி ஆப்ஷன் கத்தும் குயிலோசை மரபு வழுவமைதி, இல்லையா? ஸோ கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் நம்ம பாரதியார் பாடியிருக்கார், இல்லையா? ஸோ குயில் என்ன பண்ணும்? கத்துமா? குயில் கூவும், இல்லையா? ஸோ அப்போது இங்கே மரபு வழுவமைதி. ஸோ 13 ஆப்ஷன் சி அது மட்டும்தான் இங்கே பொருந்தாததாக இருக்குது, சரியா? ஸோ 14வது பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதில் எது பொருந்தாததாக இருக்குது? சுட்டு விடை, நேர்விடை, மறைவிடை, ஏவல் விடை, இல்லையா? சரியா? விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும், இல்லையா? அதில் முதல் 3 அல்லது சுட்டு, நேர், ஏவல், இல்லையா? ஸோ இது மூன்றும் சுட்டு, நேர், மறை, இல்லையா? இது மூன்றும் வெளிப்படையாக வரும், இல்லையா? ஸோ மற்ற 5மே குறிப்பால் வரும், இல்லையா? ஸோ அதால் இதில் பொருந்தாதது அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் டி இங்கே பொருந்தாதது, இல்லையா? சுட்டு விடை, நேர்விடை, மறைவிடை, இல்லையா? இது மூன்றுமே வெளிப்படையாக வரும். ஏவல் வினா எதிர் வினாத்தல், முற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி, இது எல்லாமே குறிப்பால் உணர்த்தக்கூடியதுன்றதால நம்ம பொருந்தாததான் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறோம், இல்லையா? ஸோ அடுத்து 15வது கேள்வி பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறும் விடை யாது அப்படின்னு கேட்குறாங்க, இல்லையா? கால் வலிக்கும் அப்படிங்கிறாங்கன்னா அது என்ன? உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தலா? இல்லை, நடந்ததை சொல்லணும். கால் வலிக்குதுன்னு சொன்னால் தான் அது உற்றது உரைத்தல்னு வரும். வலிக்கிறதுன்னு சொன்னால் தான் உற்றது உரைத்தல். வலிக்கும் அப்படின்னு நடக்க போகிறத சொல்கிறது உருவது கூறல், இல்லையா? இப்போ இனமொழினா என்ன? ஆட தெரியுமான்னு கேட்குறதுக்கு பாட தெரியுமோ, பாட தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு இனமாக சொல்கிறது இனமொழி அப்படின்னு சொல்கிறோம். வினா எதிர் வினாத்தல் அப்படின்னா என்ன? கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டோம்னா ஏன் நீயே போ அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? ஸோ அது வினா எதிர் வினாத்தல். ஸோ 15 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 16வது கேள்வி பாருங்கள். ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கின்றதா என்ற கேள்வி. இல்லையா? நூலகரிடம் வினவுவது எவ்வகை வினா அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ அப்போ கடைக்கு போய் ஜெயகாந்தன் சிறுகதை இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, சரியா? ஸோ ஏன் கேட்குறீங்க? வாங்கிறத கேட்குறீங்க, இல்லையா? ஸோ கொள்ளல் வினா 16th ஆப்ஷன் ஏன் இங்கே சரியாக பொருந்திருக்கு. இப்போ கொடை வினா அப்படின்னா என்ன? ஸோ என்கிட்ட 2 திருக்குறள் புக்கு இருக்குது, உங்கள்கிட்ட திருக்குறள் புக்கு இருக்கா அப்படின்னு நீ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டனா என்ன? நீ அவனுக்கு இல்லைன்னா நீ அவனுக்கு கொடுக்கலான்னு கேட்குற, இல்லையா? ஸோ அதனால் செகண்டு கொடை வினா.
தேர்டு அறிவினானா என்ன? இப்போது ஆசிரியர் வந்து மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவர் தெரியும், மாணவர்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுறாரு, அது அறிவினா. அறியாவினானா மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்குறது. சரியா? ஸோ 16th ஒன் ஆப்ஷன் ஏ. 17th ஒன் பாருங்கள், கூற்றுகளை ஆராய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கூற்று 1, செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ அல்லது மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு நம்ம பொருட்கோள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஏ ஃபஸ்ட் ஒன், கூற்று 1 சரியாக தான் இருக்குது. கூற்று 2 பாருங்கள், செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது நிரல் நிறை பொருட்கோள் கிடையாது. இங்கே என்ன வரணும்? ஆற்று நீர் பொருட்கோள்னு வரணும். சரியா? செய்யுள் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது ஆற்று நீர் பொருட்கோள். இப்போ இங்கே நிரல் நிறைனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செய்யுளில் ஒரு எழுவாய் அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலையை வரிசையாக நிறுத்துவது நிரல் நிறைன்னு படிப்போம் இல்லையா? ஸோ அன்பும் அறமும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அதுன்னு சொல்லிட்டு அது நேராக பொருந்தி இருக்கணும். சரியா? ஸோ அதுதான் நிரல் நிறை. அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 18வது கேள்வி பாருங்கள், அகப்பொருள் இலக்கணத்தில் யாமம் என்னும் சிறுபொழுதுக்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம திணையும் பொழுதும் 10வதுல அகப்பொருள் இலக்கணத்தில் படிச்சிருப்போம். சரியா? ஸோ யாமத்துக்கான சிறுபொழுது என்ன? இரவு 10லிருந்து இரவு 2 மணி வரைக்கும் இருக்கிறது தான் யாமம் இல்லையா? பிற்பகல் 2 முதல் மாலை 6 வரைக்கும் இருக்கிறது என்ன இல்லையா? என்ன வரும்? ஏற்பாடு வரும் இல்லையா? இரவு 2 முதல் காலை 6 வரைக்கும் இருக்கிறது என்ன? இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் இருக்கிறது வைகரைன்னு சொல்லுவோம் இல்லையா? மாலை 6 முதல் இரவு 10 வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவோம்? மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அடுத்து காலை 6 முதல் 10 வரை, காலை 6லேருந்து 10 வரைக்கும் என்ன சொல்லுவோம்? காலைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ நண்பகல்னால் காலை 10லிருந்து 2 மணி வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ 6ம் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போ 18th ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 19வது கேள்வி பாருங்கள். சரியா? கருப்பொருட்கள் மற்றும் திணைகள் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் குறிஞ்சி. சரியா? ஸோ குறிஞ்சிக்கு எது வரும்? குறிஞ்சிக்கு என்ன வரும்? பூ கேட்டிருக்கு. பூ வந்திருக்கு பாருங்கள், காந்தல் இல்லையா? நம்ம குறிஞ்சிக்கு குறிஞ்சி மலர், குறிஞ்சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போட்டுடலாம். ஆனால் காந்தல் கொடுத்துருக்காங்க இல்லையா? குறிஞ்சி மலர், காந்தல் மலர் இல்லையா? ஸோ அப்போது 1. ஸோ ஏக்கு 5, 1 வச்சு எடுக்க முடியல, 3 இருக்குது. அடுத்து முல்லைக்கு பார்க்கலாம் இல்லையா? ஸோ முல்லை இல்லையா? வரகு சாமை இல்லையா? உணவில் வந்திருக்கு. அப்போது 5, 4 ஆப்ஷன் கிடச்சிருச்சு. 19 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு இல்லையா? அடுத்து மருதம். மருதம்க்கு என்ன வந்திருக்கு? நாரை இல்லையா? நாரை, நீர்க்கோழி, அன்னம். நெய்தல். நெய்தல் தாழை இல்லையா? நெய்தல், தாழை, ஞாழல் இதெல்லாம் வரும். பூ அதெல்லாம் இல்லையா? அடுத்து பாலை, குறும்பு ஊர் பேர். ஸோ 19 ஆப்ஷன்
சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். பெரும்பொழுதான குளிர்காலத்தில் சரியான மாதங்களை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எந்த பொழுது கேட்குறாங்க? குளிர்காலத்துக்கான மாதங்கள் கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம இப்போ படிக்கும் போது எங்கேருந்து படிச்சுக்கலாம்? இளவெனில், முதுவெனில், கார், குளிர், முன்பனி, பின்பனி இப்படி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இளவெனில் சித்திரை வைகாசி, முதுவெனில் ஆனி ஆடி ஆணி படிச்சுக்கலாம் இல்லையா? கார் ஆவணி புரட்டாசி, குளிர் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி அப்படி படிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இளவெனியில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சித்திரை வைகாசி. சித்திரை வைகாசியில் ஆரம்பித்து அப்படி படித்து வச்சுக்கிட்டா இப்போ ஈஸியாக படித்து வச்சுருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போது ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை இல்லையா? ஸோ இதுதான் குளிர்காலம். அடுத்து மாசி பங்குனி, இது என்ன? பின்பனி. மார்கழி தை, இது என்ன? முன்பனி இல்லையா? ஸோ இப்போ 20 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 21வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் கலவை சொற்றொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கலவை சொற்றொடர். மேரி பேருந்திற்காக காத்திருந்தார். மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர் இல்லையா? ஸோ இது கலவை வருமா? ஸோ இது என்னது? தனி வாக்கியம் இல்லையா? ஸோ தனி வாக்கியம்னா என்ன? ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிகிறது தான் என்ன? தனி வாக்கியம் இல்லையா? செகண்ட் ஒன் பாருங்கள். ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது இல்லையா? ஸோ இதுவும் என்ன? தனி வாக்கியம் தான். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியுது. அன்வர் அரங்கத்திற்கு வந்து நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் இல்லையா? இங்கே வந்து பார்த்து இல்லையா? ஸோ வினைச்சொற்கள் இடம்பெறுது இல்லையா? ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலையை கொண்டு முடிவது தொடர்நிலைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது 21 ஆப்ஷன் டி தான் இங்கே சரியாக இருக்கணும் இல்லையா? கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர் இல்லையா? ஸோ நான் இதை எப்படி பார்த்தேன்? 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் வந்துருச்சு, இதான் கலவை வாக்கியம் அப்படின்ட்டு டி சூஸ் பண்ணேன் இல்லையா? நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ஒரு தனிச்சொல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணைவினைகளை கொண்டு வருவது தான் கலவைன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 3ஆம் வேற்றுமை உருவு இடம் போகிறோம் பயனிலையோடு. இதில் எதுவுமே 3ஆம் உருவு இடம் பெறலை. ஸோ அதை வச்சு டிஏ வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா? ஸோ 21 ஆப்ஷன் டி. கூத்து கலைஞர்கள் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர் இல்லையா? அடுத்த கொஷின் போகலாம். 22வது கேள்வி பாருங்கள். குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மடு மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மடு சோம்பல் வராது, மடிதலும் வராது, மையப்பகுதியும் வராது இல்லையா? ஸோ குட்டை வரலாம். மாடு எடுத்துக்கிட்டோம்னா செல்வம் வரும். செல்வத்தோடு இங்கே மடிதலும் பொருந்தலை, மையமும் பொருந்தலை இல்லையா? அப்படின்னா நம்ம மாடுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போது 22 ஆப்ஷன் டி சரியாக இருக்கும் இல்லையா? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? மடு மாடு இல்லையா? ஸோ ஆப்ஷன் எப்படி இருந்தது? பொய்கை. இங்கே மாடுனா செல்வம், இது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ மாடுன்றது செல்வம்னு தான் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதால் தான் இதை பார்த்தோன்னே செல்வம் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஃபுல்லாக பார்க்காதவங்க செல்வம் வந்து தான் சூஸ் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு இல்லையா? மடு மாடு. ஸோ 22 ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏதோ ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ 23வது கேள்வி பாருங்கள். பிறமொழி சொல்லற்ற வாக்கியத்தை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிறமொழி சொல்லற்ற வாக்கியம். இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா?
பரிசோதனை ரிப்பீட், அப்போ இது வராது. ஆன்சர் இதுவும் வராது. எக்ஸ்பிரிமெண்ட் இதுவும் வராது இல்லையா. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் இங்கே சரியாக பொருந்தது. இதே பரிசோதனையை மறுபடியும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். அடுத்து 24வது போகலாம். ஸோ 24வது கேள்வி ஒரு பொறுத்துக புறத்திணையிலிருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ புறத்திணை எத்தனை வகை? 12ன்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ பாருங்கள், மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற நினைப்பது என்ன இல்லையா. ஸோ மண்ணாசை காரணமாக போகிறது என்ன? வஞ்சி இல்லையா. ஆப்ஷன் 2வதாக பொருந்திருக்கு. கோட்டை உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது சரியா. ஸோ கோட்டைக்கு உள்ளே இருந்தே பகையரசனோட போரிடுறது என்ன? நொச்சி இல்லையா. அடுத்து பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என நிலைநாட்ட போரிடுவது இல்லையா. 2 பேரும் வலிமையே பெரிதுன்னு போரிடுறது என்னது வருது? தும்பை இல்லையா. ஸோ தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடுவது என்னது? காஞ்சி இல்லையா. வஞ்சி என்னது? மண்ணாசை கருதி போகிறது. ஸோ மண்ணாசை கருதி வந்தனோடு போரிடுறது காஞ்சி இல்லையா. ஸோ லைனாக படிச்சிருப்போம். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை இல்லையா. ஸோ இப்போ இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருது? 2, 4, 3, 1. 2, 4, 3, 1 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்தது. ஸோ 25வது கேள்வி பாருங்கள். மருத நிலத்திற்குரிய மலர் என்னன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ மருத நிலத்திற்குரிய மலர் எது தான்? நொச்சி தான் இல்லையா. நொச்சி எதில் படிப்போம்? கோட்டையை காத்தல் வேண்டி படிப்போம் இல்லையா. அடுத்து உழுஞ்சை என்ன நிறத்தில் இருக்கும்? மஞ்சள் நிறத்தில் இருக்கும். உழுஞ்சை எதுக்கு? மாற்றரசன் கோட்டையை கைப்பற்றுவதற்காக படிச்சிருப்போம். வஞ்சி சரியா. வெண்மை, வஞ்சி எதுக்கு வரும்? மண்ணாசை கருதி போருக்கு செல்வது. வாகை இல்லையா. ஸோ வெற்றியின் நிறம். 2 பேரும் அடித்து சண்டை போட்டு யார் ஜெயித்தாங்களோ அவங்க சூடுறது தான் வாகை இல்லையா. ஸோ இந்த வாகைங்கிறது இப்போ பிரபல்யம் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த வார்த்தை புழக்கத்தில் இருக்குது அரசியல் ரீதியாக இல்லையா. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இதுக்கான நிறம் என்னென்னு சொல்லிட்டு போங்க சரியா. ஸோ இன்றைக்கான 25 கேள்வி முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.